இது மகிமை நேரம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்படாதே என்று தேற்றி உங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். நீதி கிடைக்கல, கேஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு நீதி கிடைக்குமா, அந்த நீதி கிடைக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வேற, அப்படி இந்த பிரச்சனையில் நம்ம மறிச்சு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க, இந்த பவுல் அநீதியா ஜெயிலில் அடைக்கப்பட்டு சித்திரவதைப்படுத்த பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ராயனிடத்தில் கொண்டு போக போறாங்க. அப்போ அவரோடு கூட ஜெயிலில் இருந்த இன்னும் கொஞ்சம் கைதிகளையும் அவர்களை கவனமாக கொண்டு போகிறதுக்கு மேல அதிகாரிகளும் சேர்ந்து கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த டைமில் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த டைமில் பவுல் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் இந்த இடத்துல நம்ம தங்கியிருப்போம், ஏன்னா நம்ம ஜீவனுக்கு வருத்தத்தை உண்டாக்குற மாதிரி நிறைய நடக்க போகுது, இப்போ இந்த பெருங்காற்று வெள்ளம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் யாருமே பவுல் சொல்கிறத கன்சிடர் பண்ணவே இல்லை. அந்த கப்பலோட கேப்டன் சொன்னதை அவங்க வார்த்தையே நம்பிக்கிட்டு இருந்துட்டாங்க. சரியா? இப்போ பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே யூரோக்ளிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புயல் ஒன்று வருது. அதில் அவங்களுக்கு வருத்தத்தோடு அவங்க பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு சொறி மணல்னு ஒன்று வருது, அதில் விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பயந்து கொண்டே வர்றாங்க. சரியா? அப்போ ரொம்ப பெருங்காற்று, அந்த மழையெல்லாம் பெய்யும் பொழுது அந்த கப்பலை லெகுவாக்குறதுக்காக அவங்க கிட்ட இருந்த அந்த சரக்குகள் எல்லாம் எடுத்து கடலில் போட்டுருந்தாங்க, ஏன்னா லெகுவாக்குறதுக்காக. சரியா? மனுஷங்களை மாத்திரமாவது நம்ம உயிரோடு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாங்க. அப்பவும் இன்னும் அவங்க அந்த வருத்தத்தோடு அவங்க இருக்கிறாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஜீவன் தப்புமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையெல்லாம், கடைசி நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அற்று போகிற அளவுக்கு அந்த இடத்துல வருத்தத்தோடு இருக்கும் பொழுதுதான் பவுலோடு கர்த்தருடைய தூதனானவர் அன்னைக்கு நைட்டு பேசுறாங்க. அதான் என்ன பேசுறாங்க? பவுலே, பயப்படாதே, ஏன்னா நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிற்கணும், உனக்கு நான் நீதி செய்வேன், இதெல்லாம் ஏமாத்திரம், அதனால நீ அங்கே போய் நிற்கணும், அதுக்காக நான் உன்னைய அப்படி உன்னை உயிரோடு அங்கே கொண்டு விடுவேன், நீ பயப்படாத, உன் கூட இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சேதமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர் இந்த இடத்துல பவுலிடத்தில் சொல்றாங்க. பாருங்க, நீங்களும் இப்போ கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த விஷயத்தில் நமக்கு நீதியே கிடைக்கலையே, நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு நீதியே கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கலையே, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குள்ள எனக்கு இந்த வேலையே முடிஞ்சிடும் போலுக்கு, நான் ரிட்டையர்டே ஆயிருவேன் போலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு வருவ, நீ ராயனுக்கு முன்னாடி நீ போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பயமானது மனிதனை என்ன பண்ணிருமா, கொன்று விடுற அளவுக்கு கூட அதுக்கு இது இருக்குதான். சரியா? ஏன்னா நிறைய பேர் பயத்தினால தான் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரியா? இந்த பயம் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடும், கைகள்லாம் தளர்ந்து போய்விடும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப பயம், நம்ம எதிர்பார்த்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நெகட்டிவா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம். அந்த பயத்தினால எனக்குள்ள ஒரே சோர்வு, என்னுடைய கைகள்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு, கால்கள்லாம் நடக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அழகான வசனத்தின் மூலமாக பேசினார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, தளர்ந்த கைகளை திடப்படுத்துவேன், தள்ளாடி இருக்கிற முழங்கால்களை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீ காத்திருக்கிற, அது தாமதிப்பதில்லை, சீக்கிரமா இது உன்னிடத்தில் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்தினாலும் என்னை தேற்றி கொண்டே வந்தார். பாருங்க, பவுலுக்கும் அன்னைக்கு நைட்டு அழகா என்னது சொப்பனத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம பயந்து கொண்டு இருக்கும் பொழுது தரிசனத்தின் வாயிலாகவோ அல்லது சொப்பனத்தின் வாயிலாகவோ நம்ம வேத வசனத்தின் மூலமாகவோ நம்மோடு பேசுகிறவராக இடைபடுகிறவராக இருக்கிறார். இந்த பைபிள்ங்கிறது ஒரு புதையல் பெட்டி மாதிரி. தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பெட்டியை நம்ம என்ன பண்ணணும், திறந்து பார்க்கணும். அதுல இருக்கிற புதையல்களை நமக்கு சுதந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் தேவைகளை நிறைவாக்குற பல புதையல்கள் அந்த பெட்டியில இருக்குது. தினமும் இந்த பைபிளை நீங்க ரீட் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபடுவார். நீங்க பயந்து கொண்டு இருக்கும் போது, கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது, ஏன்னா நான் பயந்துட்டு இருக்கப்ப எனக்கு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தேற்றினார். நான் சோர்ந்து போயிருந்த வேலையில என்னை உற்சாகம் அடைய செய்கிறதாய் அந்த வார்த்தை இருந்தது. நீங்களும் அந்த வேத வசனத்தை தினமும் நீங்க எடுத்து ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது பலன் உள்ளதாக இருக்கும். இந்த பவுலுக்கும் அதே மாதிரி தான். அவர் ஆண்டவரோடு டிராவல் பண்ணதுனால தான் சொப்பனத்தின் வாயிலாக தேவன் ஒரு பூஸ்டப் பண்றாரு. என்ன, நீ பயப்படாத, ராயனுக்கு முன்னாடி நீ போய் நிற்ப, அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆனா பாருங்க, கப்பட் சேதம் இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. கப்பட் சேதம் அப்படின்னா பொருட்சேதம், சரியா? இதுவரைக்கும் நம்ம செலவழித்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வியாதி நிமித்தம் எவ்வளோவற்றை நீங்கள் செலவழித்திருக்கலாம். இந்த கேஸுக்காக உங்கள் பக்கத்தில் தான் நீதி இருக்கும், ஆனால் நீங்கள் வக்கீலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு செலவழித்திருக்கலாம். அந்த பொருட்சேதெல்லாம் போகட்டும். இனி உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் இருக்காது, எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்காது, எந்த ஒரு பொருட்சேதமும் இனி இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இனி கலங்கி கொண்டு இருக்கலாம். இவ்வளோ ரூபாய் நான் இவ்வளோ அமௌண்ட் நான் செலவழிச்சிட்டேன், என்னுடைய வியாதிக்காக நான் இவ்வளோ செலவழிச்சிட்டேன், எனக்கு ஒரு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ அமௌண்ட் நான் செலவழிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட செலவழிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஜீவனாவது இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களையும் அவர் செய்ய போகிறார். நீங்க எதை குறித்தும் நம்ம பயப்படக்கூடாது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நம்ம எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். நமக்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பாரா? நம்மை பாதுகாக்காமல் இருப்பாரா? இதுவரைக்கும் சேதமடைந்ததெல்லாம் இருக்கட்டும், அந்த கடந்ததை நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. இனி ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருவார். பாருங்க, ராயனுக்கு முன்பாக நீ நிற்கணும்னு சொல்றாங்க. என்ன, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். அதனால அவர் கண்டிப்பா நீதி செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு உரிய நீதி உங்களுக்கு கிடைக்கும். அதோடு இன்னொரு பிளெஸிங் பாருங்க, யாத்திரை பண்ணும் யாவரையும் நான் உனக்கு என்ன பண்றேன், தயவு பண்ணுகிறேன்னு சொல்றாங்க. உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். நோவாவி நிமித்தம் அவருடைய குடும்பத்தையே ஆண்டவர் பாதுகாத்தார். லோத்தி நிமித்தம் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தார் தான். அவங்க ஒய்ஃப் தான் அதுக்கு ஒபே பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி பார்த்து தண்டிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களோடு வேலை பார்க்கிற, உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற, செயலாற்றுகிற, உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். நீங்க யாராலையும் உங்களை பறிக்க முடியாது. மீண்டும் உங்கள் தலையை உயர்த்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க அதனால எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. இதுவரை இவ்வளோ செலவழிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு இன்னும் கலங்கி கொண்டு இருக்காதீங்க. இனி உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தர இருக்கிறார். நீதி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. நான் விழுந்து போயிருக்கிறேனே, என்னை மீண்டும் ஆண்டவர் அந்த உயர்ந்த இடத்துல வைப்பாரான்னு சொல்லி கலங்கி இருக்கிற ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்கள பயப்படாதேன்னு சொல்லுங்க சுவாமி. ஏசப்பா, நீங்க அவங்க தலையை உயர்த்துகிறபடியால் உமக்கு நன்றி. நீங்க அவர்களுக்கு நீதி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. இழந்து போன அனைத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள, திரும்ப பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.